இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளிலிருந்து பின்வாங்கும் நெட்டன்யாகுவும் ஈரானுக்கும் ஹமாஸுக்கும் எதிராக நெட்டன்யாகு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையும் மீண்டும் ஈரானுக்கு எதிராக மிரட்டல்களை வெளியிட்ட டொனால்ட் ட்ரம்ப். லெபனானில் படுதோல்வி அடைந்த அமெரிக்காவும் ஹிஸ்புல்லாவின் அடுத்த முக்கியமான வெற்றியும் லெபனான் சிரியா எல்லையிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய போர். தெற்கு சிரியாவில் இரண்டாம் கட்ட ஒஃபென்சிவ் தாக்குதல்களை ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டுப்படைகளை துரத்தி அடிக்கும் யமன் ஹவுதி ராணுவத்தினரும் யமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிராக டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் வெளியிட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கையும். மத்திய கிழக்கிற்கான அமெரிக்காவின் துணை தூதர் லெபனானுக்கு விஜயம் செய்து லெபனானினுடைய முக்கியமான தலைமைகளை சந்தித்து லெபனானினுடைய புதிய அரசாங்கத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைத்துக் கொள்ளப்படக்கூடாது என்றும் ஹிஸ்புல்லாவின் பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைக்காத ஒரு புதிய அரசாங்கமே உருவாக்கப்பட வேண்டும் என்றும் இதன் மூலமாகவே அமெரிக்காவின் தொடர்ச்சியான உதவிகள் வழங்கப்படும் என்றும் கோரிக்கைகளையும் அழுத்தங்களையும் முன்வைத்திருந்தார். அதே போன்று டொனால்ட் ட்ரம்பின் இளைய மகளின் மருமகனும் அவருடைய தந்தையும் லெபனானினுடைய எதிர்க்கட்சியோடு ஒன்றிணைந்து எல்லா விதமான வேலை திட்டங்களையும் சூழ்ச்சி திட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று லெபனானின் புதிய ஜனாதிபதியான ஜோசப் அவுனை தெரிவு செய்வதில் துருக்கியும் சவுதி அரேபியாவும் எவ்வாறான அழுத்தங்களை வழங்கினார்களோ அதே போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினை தனிமைப்படுத்துவதற்காகவும் துருக்கியும் சவுதி அரேபிய தலைமைகளும் லெபனானினுடைய ஜனாதிபதிக்கு உச்ச அழுத்தங்களையும் வழங்கியிருந்தார்கள். கடந்த 3 வாரமாக லெபனானுக்கான புதிய அரசாங்கத்தையும் புதிய அமைச்சரையையும் தெரிவு செய்வதற்கு இவர்கள் விடவில்லை. ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாத புதிய அமைச்சரவையை தான் தெரிவு செய்ய வேண்டும் என எல்லா புறத்திலிருந்தும் அழுத்தங்களை வழங்கியிருந்தார்கள். மேலும் இந்த நிலைமைகளை சாதகமாக பயன்படுத்தி தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை தொடர்ச்சியாக நிலைநிறுத்தி வைப்பதற்கும் அமெரிக்க தரப்பினர் வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். வருகின்ற பிப்ரவரி 18ஆம் தேதியிலிருந்து யுத்த நிறுத்த காலப்பகுதியை இன்னும் 30 நாட்களுக்கு நீடிப்பதற்கும் அமெரிக்க தரப்பினர் உச்ச அழுத்தங்களை வழங்கியிருந்தார்கள். ஆனால் தற்போது அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் அழுத்தங்களும் சூழ்ச்சி திட்டங்களும் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. கடந்த 2 மாதமாக அமெரிக்க தூதரகத்தினை பயன்படுத்தி லெபனானின் களத்திலே இவர்கள் மேற்கொண்டு வந்த அனைத்து சூழ்ச்சி திட்டங்களும் நேற்றிரவோடு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கிற்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய துணை தூதருடைய கருத்துக்கு பிறகு கோபமடைந்த லெபனானின் பாராளுமன்ற சபாநாயகர் அமெரிக்க துணை தூதரை சந்தித்து கடுமையான எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். நீங்கள் கூறுவதை போன்று ஹிஸ்புல்லா லெபனான் களத்திலே தோற்கடிக்கப்படவில்லை. மேலும் லெபனானினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதில் லெபனானினுடைய எதிர்ப்பான ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு மிக முக்கிய பங்கு காணப்படுகின்றது. எப்போதும் லெபனானுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தீய சக்தியாகவே காணப்படுகின்றது. நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை ஒரு தீய சக்தியாகவே கருதுகின்றோம். லெபனான் மக்களுடைய இறையாண்மையை மீறக்கூடிய செயல்களையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் ஒருபொழுதும் இடமளிக்கப் போவதில்லை என லெபனானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் நஹபி பெர்ரி அவர்கள் அமெரிக்க துணை தூதரிடம் நேரடியாகவே குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து லெபனானினுடைய சபாநாயகர் அவசரமாக லெபனானின் ஜனாதிபதியையும் பாராளுமன்றத்தினால் தெரிவு செய்யப்பட்ட பிரதமர் நவாப் சலாம் அவர்களையும் சந்தித்து மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் அவசரமாக லெபனானுக்கான புதிய அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்பதனையும் ஹிஸ்புல்லாவின் பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அமைச்சரவை ஒன்றை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் லெபனானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் உச்ச அழுத்தங்களை வழங்கியிருந்தார். இதற்கமைவாக நேற்றிரவே லெபனானுக்கான புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டது. பிரதமர் நவாப் சலாமினுடைய தலைமைக்கு கீழால் புதிய அமைச்சரவையும் தெரிவு செய்யப்பட்டது. இதற்கமைவாக 24 அமைச்சர்களை கொண்டிருக்கக்கூடிய புதிய அமைச்சரவையையும் தெரிவு செய்துள்ளார்கள். அத்தோடு லெபனானினுடைய புதிய அரசாங்கத்திலே புதிய அமைச்சரவையிலே ஹிஸ்புல்லா மற்றும் அமல் அமைப்பினுடைய 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். அதுவும் இந்த 5 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மிக முக்கியமான அமைச்சு பதவிகளே வழங்கப்பட்டுள்ளன. லெபனானினுடைய நிதி அமைச்சு, சுகாதார அமைச்சு, சுற்றுச்சூழல் அமைச்சு, தொழிலாளர் அமைச்சு மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சு என்பன ஹிஸ்புல்லாவின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமல் அமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. லெபனானினுடைய நிதி அமைச்சானது ஹிஸ்புல்லாவுக்கோ அமல் அமைப்புக்கோ வழங்கப்படக்கூடாது என்று அமெரிக்க தலைமைகள் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வந்தார்கள். ஆனால் தற்போது லெபனானினுடைய மிக முக்கியமான நிதி அமைச்சு ஹிஸ்புல்லாவுக்கும் அமல் அமைப்புக்குமே வழங்கப்பட்டுள்ளன. இது ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என லெபனானினுடைய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு லெபனானினுடைய புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டிருப்பதிலும் புதிய அமைச்சரவை தெரிவு செய்யப்பட்டிருப்பதிலும் அமெரிக்க தலைமைகள் விரக்தி அடைந்திருப்பதாகவும் அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்களும் சுட்டிக்காட்டியுள்ளன. மேலும் நேற்றிரவு லெபனானினுடைய புதிய அமைச்சரவை தெரிவு செய்யப்பட்ட ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களையும் ஆரம்பித்திருந்தது. அதே போன்று தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி
தாக்குதல்களில் 12 லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. லெபனான் அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ராஜதந்திர தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவ்வாறு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் லெபனான் ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருந்தன. இப்படியான நிலைமையில் இன்று காலை லெபனானுடைய புதிய பிரதமர் நவாப் சலாம் அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். லெபனான் மண்ணினுடைய ஒரு அங்குலத்தில் கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலைத்திருக்க கூடாது. லெபனானினுடைய ஒவ்வொரு அங்குலத்திலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை முழுமையாக வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்போம். வருகின்ற 18ஆம் தேதிக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என லெபனானுடைய புதிய பிரதமர் நவாப் சலாம் அவர்கள் மிரட்டலான எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தார். மேலும் தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களிலே நவாப் சலாம் அவர்கள் லெபனானினுடைய அரசு ராணுவத்தையும் களமிறக்கியுள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களிலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்பதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கான அழுத்தத்தினை வழங்குவதற்காகவுமே லெபனானினுடைய அரசு ராணுவத்தினை ஒட்டுமொத்த தெற்கு லெபனான் கிராமங்களிலும் களமிறக்குமாறு நவாப் சலாம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார். அடுத்து லெபனான் சிரியா எல்லை பிரதேசங்களில் மோதல்கள் உச்சக்கட்டத்தினை அடைந்துள்ளன. தற்போது இந்த மோதல்கள் ஒரு மிகப்பெரிய போராகவும் மாறி வருகின்றது. தம்பி ஜூலானியின் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்திலே முழுமையாக களமிறக்கப்பட்டு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக குசேர் பிரதேசத்திலும் ஹாவிக் பிரதேசத்திலும் களமிறங்கி உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள். லெபனான் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பேகா குல மக்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றைய காணொலியிலும் இவை தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். மேலும் நேற்றிரவு எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் மேலதிக படைகளையும் குறித்த எல்லை பிரதேசங்களிலே களமிறக்கி ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து பேகா குல மக்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய 2 போர் தாங்கிகளை முழுமையாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று எல்லை பிரதேசத்திலே எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளினால் ஏவப்பட்ட 2 ட்ரோன்களையும் பேகா குல மக்கள் முழுமையாக துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் லெபனான் எல்லை பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லெபனானின் அரசு ராணுவ கட்டளை தளங்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் லெபனான் அரசு ராணுவத்தினுடைய வீரர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 6க்கும் அதிகமான லெபனான் அரசு வீரர்கள் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் லெபனான் அரசு ராணுவத்தின் கட்டளை தளங்கள் இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு லெபனான் அரசு ராணுவம் குறித்த எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பேகா குல மக்களை முழுமையாக பின்வாங்குமாறு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு பேகா குல மக்கள் பின்வாங்கியதற்கு பிறகு குறித்த பிரதேசத்திலே லெபனானின் அரசு ராணுவம் களமிறக்கப்பட்டு எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளின் தொடரணிகளையும் கட்டளை தளங்களையும் இலக்கு வைத்து லெபனானின் அரசு ராணுவம் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளின் 10க்கும் அதிகமான கட்டளை தளங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. மேலும் 20க்கும் அதிகமான எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று காலையும் லெபனானினுடைய அரசு ராணுவம் எல்லை பிரதேசத்தில் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக இன்று மாலை குறித்த பிரதேசத்தில் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் பின்வாங்கி இருப்பதாகவும் சில செய்திகள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இந்த தாக்குதல்கள் இத்தோடு நிறுத்தப்பட போவதில்லை. இது ஒரு மிகப்பெரிய போராகவே தற்போது உருவெடுத்துள்ளது. தம்பி ஜூலானியின் எஸ்டிஎஸ் பயங்கரவாத படைகள் லெபனான் எல்லை பிரதேசத்தில் இந்த தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் குறித்த பிரதேசத்திலே களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக லெபனானினுடைய அல் அக்பர் ஊடகத்தின் ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து இது ஒரு புறம் இருக்க சிரியாவின் புதிய மக்கள் எதிர்ப்பானது சிரியாவின் மேற்கு பிரதேசமான லட்டக்கியா, டோட்டஸ் மற்றும் ஹோம்ஸ் பிரதேசங்களிலே எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு டோட்டஸ் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளின் 3 வாகனங்களை பொறிவைத்து தாக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 18 எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஹோம்ஸ் பிரதேசத்திலே நுழைந்திருக்கக்கூடிய எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலிலே எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளின் முக்கியமான தளபதி ஒருவன் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன. அடுத்து நேற்றிரவு லெபனானிலே வான்வழி தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு சிரியாவிலே 2ஆம் கட்ட ஒஃபென்சிவ் தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளது. கடந்த 2 மாதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு சிரியாவின் மிக முக்கியமான பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றி 16 ராணுவ கட்டளை தளங்களை அமைத்துள்ளது. தற்போது இந்த 16 கட்டளை தளங்களும் முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டிருப்பதனால் 2ஆம் கட்ட ஒஃபென்சிவ் தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வரைபடத்திலே இலக்கம் 1 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய குனித்ரா பிரதேசத்தினூடாகவும் இலக்கம் 2 மற்றும் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளின் ஊடாகவுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தற்போது 2ஆம் கட்ட ஒஃபென்சிவ் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. அதிலும் குறிப்பாக இலக்கம் 1 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய குனித்ரா கிராமத்தினூடாகவே வேகமாக நகர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 4 கிராமங்களை நேற்றிரவே கைப்பற்றிக் கொண்டுள்ளது. மேலும் இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய ராணுவ கட்டளை தளங்களை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிரியானுடைய பழங்குடி மக்களை முழுமையாக வெளியேறுமாறும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டளையிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லட்டக்கியா, டோட்டஸ், ஹோம்ஸ் மற்றும் அலப்போ பிரதேசங்களில் வான்வழி
வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. அடுத்து நேற்றிரவு யெமனினுடைய தெற்கு பிரதேசமான தாய்ஸ் பிரதேசத்திலும் மோதல்கள் அதிகரித்துள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளான STC படைகள் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். இருப்பினும் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் இவர்களை துரத்தி அடிப்பதற்கான உச்சகட்ட தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு தாய்ஸினுடைய தெற்கு பிரதேசத்தினூடாக யெமன் ஹவுதி ராணுவத்தினர் முன்னேறி இன்னும் ஒரு கிராமத்தையும் முழுமையாக கைப்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் யெமனுக்கு எதிராக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். நாங்கள் யெமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிராக வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றோம். செங்கடல் பிரதேசத்திலே யெமன் ஹவுதி ராணுவத்தினை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அடுத்த வாரம் நாங்கள் இதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்க போகின்றோம். யெமன் ஹவுதி ராணுவத்தினர் தாக்கும் வரையில் நாங்கள் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க போவதில்லை. இவர்களை முழுமையாக முடக்குவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் அவசரமாக ஆரம்பிப்போம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய புதிய நிர்வாகம் தெரிவித்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் ஊடகமும் செய்திகளை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே பைடனின் நிர்வாகம் செங்கடல் பிரதேசத்தில் படுதோல்வி அடைந்துள்ளது. தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் யெமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிராக களமிறங்கியுள்ளார்கள். ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களுடைய மிரட்டலான எச்சரிக்கைக்கு பிறகு அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் இருந்து ஈரான் ஜனாதிபதியினுடைய நிர்வாகம் முழுமையாக பின்வாங்கியுள்ளது. மேலும் ஈரானின் உச்ச தலைவருடைய கருத்துக்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாக டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் ஒரு பொழுதும் அணு ஆயுத நாடாக இருக்காது. ஈரான் ஒரு அணு ஆயுத நாடாக மாறுவதற்கு நான் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. பேச்சுவார்த்தைகளுக்கு இணங்கி ஈரான் அணுசக்தி திட்டங்களை முழுமையாக கைவிட வேண்டும். ஈரானினுடைய ஏவுகணை திட்டங்களும் முழுமையாக கைவிடப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி தளங்களை வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள நேரிடும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் அணு ஆயுத திறன்களை மாத்திரமல்லாமல் ஏவுகணை திறன்களையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர விரும்புகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கொலைக்காரன், சுலைமானியை கொலை செய்த ஒரு கொலைக்காரன். நாங்கள் ஒரு பொழுதும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இணங்க போவதில்லை. ஈரான் ஒரு பொழுதும் டொனால்ட் ட்ரம்பிடம் சரணடையாது என ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் தெரிவித்துள்ளார். அடுத்து காசா தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நான் காசாவின் எதிர்காலத்தினை ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரமாகவே பார்க்கின்றேன். காசாவின் எதிர்காலத்தில் என்னிடம் பல்வேறுபட்ட வியாபார திட்டங்கள் காணப்படுகின்றன. இவற்றை நோக்கமாக கொண்டே நான் இந்த திட்டத்தினை வடிவமைத்துள்ளேன் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் நியூயார்க் டைம்ஸ் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு நெட்டன்யாஹுவும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். சவுதி அரேபியாவுடன் நாங்கள் இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவோம். சவுதி அரேபியாவுடன் ஒரு அமைதி ஒப்பந்தத்தினை மேற்கொள்வோம். சவுதி அரேபியாவுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவுகள் நிச்சயமாக பலப்படுத்தப்படும். அதே நேரம் நாங்கள் சவுதி அரேபியாவுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. சவுதி அரேபியா விரும்புவதை போன்று நாங்கள் பலஸ்தீனிய மக்களுக்கான தனிநாட்டை உருவாக்கப் போவதில்லை. அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்க்கப்பட வேண்டும். காசாவில் உள்ள பலஸ்தீனிய மக்கள் வெளியேறாமல் இருப்பதற்கு எகிப்திய நாடும் ஒரு முக்கியமான காரணியாக அமைந்துள்ளது. எகிப்து பலஸ்தீனிய மக்களை அவர்களுடைய எல்லை பிரதேசத்தினூடாக அனுமதிக்காததன் காரணத்தினால் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் திறந்த சிறைச்சாலையிலே வாழ்கின்றார்கள். எகிப்து பலஸ்தீனிய மக்களை பெற்றுக் கொள்ளாததன் காரணத்தினால் தான் காசா ஒரு திறந்த சிறைச்சாலையாகவும் மாறியுள்ளது. மேலும் ஒவ்வொரு தடவையும் காசா ஒரு திறந்த சிறைச்சாலை என எகிப்திய தலைமைகள் தெரிவித்து வருகின்றார்கள். ஆனால் இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அவர்கள் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினையும் மறுக்கின்றார்கள். மேலும் இந்த திறந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கான சுதந்திரத்தினை வழங்குவதற்கு எகிப்திய தலைமைகள் முன்வர வேண்டும். பலஸ்தீனியர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸை முழுமையாக தோற்கடிப்போம். காசாவின் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் நாங்கள் ஹமாஸிடம் ஒப்படைக்கப் போவதில்லை. எங்களுடைய ஒவ்வொரு வெற்றி இலக்குகளையும் நாங்கள் நிச்சயமாக காசாவிலே அடைந்து கொள்வோம். அதே போன்று ஈரானிலே இருக்கக்கூடிய அலி கமேனியினால் யூதர்களின் வரலாற்றை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. ஈரானினால் யூதர்களை அழிக்கவே முடியாது. இறுதியில் நாங்கள் தான் முழுமையான வெற்றியை பெற்றுக் கொள்ளப் போகின்றோம் என நெட்டன்யாஹு குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளார். அத்தோடு கத்தார் மத்தியஸ்தர்களும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் இரண்டாம் கட்டத்தினை ஆரம்பிப்பதில் பல்வேறுபட்ட சவால்கள் எழுந்துள்ளன. பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பிரதிநிதி குழுவுக்கான அனைத்து விதமான தடைகளையும் நெட்டன்யாஹு விதித்துள்ளார். அவர்களுடைய அதிகாரங்களை நெட்டன்யாஹு குறைத்துள்ளார். மேலும் பேச்சுவார்த்தை குழுவையும் முழுமையாக மாற்றியுள்ளார். இதனால் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கின்றது என கத்தார் மத்தியஸ்தர்களும் தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஹமாஸ் தரப்பினர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். நெட்டன்யாஹு ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்குவதற்கு திட்டமிட்டுள்ளார். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளிலிருந்து பின்வாங்குவதற்கு நெட்டன்யாஹு திட்டமிட்டுள்ளார். இந்த நிலைமையானது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தப் போகின்றது. மேலும் காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதன் மூலமாக இவர்கள் எந்த விதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளார்கள். அடுத்து யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் முதலாவது கட்டத்திற்கு அமைவாக இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நெட்சரீம் கிழக்கு பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறியுள்ளது. அதே நேரம் ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலிருந்தும் சலாஹ்தீன் வீதியின் கிழக்கு பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்னும் முழுமையாக வெளியேறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.